நேற்று அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே தர்பூசணி தோட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்கல்ல, அதை பார்க்கலான்னு சொல்லி தான் போயிருந்தேன். தினமும் வந்து காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுவேன். அப்போது எடுத்த உடனே நான் கொடுக்க சொல்கிறது, அப்பா கிட்ட கொடுமா. என்ன கேட்பேன்னா, உங்கள் தர்பூசணி வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்பேன். ஏன்னா 2 பேரும் வந்து கம்பேர் பண்ணுவோம். அப்பா என்ன சொல்லுவாருன்னா, உங்கள் தோட்டம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன், அவர் வெறுப்புது, எங்களுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, உங்களது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்வேன். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, என்னது வந்து வளரனா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாதும்மா, உளுந்து வளர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லுவார். இதே தான் எங்களுக்கு வந்து இந்த டாபிக் தான் போயிட்டே இருக்கும். நான் வந்து டெய்லி வந்து சொல்லுவேன், எங்களுக்கு வந்து இந்த இடத்துல நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு, இந்த தர்பூசணி நிறைய பெருசாக இருக்குது, உங்களுக்கு சின்னதாக இருக்குது, வளரவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நீ வந்து பாருமா, எனக்கு வந்து சரியாக வளரலை, என்ன மருந்து நீ போடுற அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். அவரை வெறுப்பேற்றத்துக்காக சொல்லுவேன். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு வளரவே இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு வளர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அப்பாவோட டெக்னிக்கல் மைண்டில் இந்த தர்பூசணி போட்டது. இதிலேருந்து தண்ணி வர வச்சு இதில் மருந்து எல்லாமே இதில் தான் கொடுத்தது. வெஞ்சூரிக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. வெஞ்சூரியை விட இதில் வந்து தர்பூசணி நல்லா பெருசாகவே இருக்குது. நான் சும்மா ஒரு வெறுப்பேற்றத்துக்காக நான் சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, என்னை பார்த்து சந்தோஷம் படுவார். எங்களுக்கு வந்து என்னோடய தோட்டத்தில் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் அவரோட தோட்டத்துலேயுமே இருக்குது. நான் சொல்லுவேன், எங்களுக்கு வந்து நாங்கள் வெஞ்சூரியில் விட்றோம், அதனால் வந்து மருந்தெல்லாம் கரெக்டாக போயிட்டு நல்லா பெருசு பெருசாக வந்திருக்குப்பா. உங்களோட தோட்டத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறதால சரியாக வரல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது எதுவுமே கிடையாது. இங்கே வந்து வெஞ்சூரியா இல்லை வந்து நார்மல் செட்டப் பண்ணுறதை விட உழைப்பு மட்டும்தான் இங்கே முக்கியம். அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தோட்டத்தை பார்த்துட்டே இருப்பார். அவங்களோட தர்பூசணியும் எங்களோட தர்பூசணியும் பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது. சொல்லப்போனால் எங்களோடதை விட அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் பாருங்கள், சைஸ் வந்து இந்த சைஸ் தான் வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஒரு சிலதை பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சு விட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அது வந்து செகண்ட் கட்டிங், தேர்ட் கட்டிங் அப்படிலாம் வரும். இந்த சைஸில் இருக்குது. ஒன்றுத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா பூச்சி வந்துருச்சு. அப்படியே இது நல்லா பெருசாக இருந்துச்சு, ஆனால் அதில் பூச்சி ஆகிடுச்சு. இதெல்லாம் சுத்தமாக எடுக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்ட வேண்டியதுதான். இந்த சைஸில் தான் இருக்குது இப்போ அப்பாவோட தோட்டம். உள்ளே நம்ம போனோன்னா நிறைய அங்கங்கே காய் இருக்குமா, அதெல்லாம் மெரிச்சிருவோன்னு சொல்லிட்டு வெளியில் ஓரமாக இருக்கிறத மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன்.